ஆமா உண்மையான காட்டிடுறாங்க. லவர்ஸ்ல எத்தனை பேர் காசு கட்டி ஊத்து பசங்க பொண்ணுங்க எல்லாருமே நல்லாவே பார்க்கலாம். பயங்கரமா இருக்கு படம். எந்தெந்த சீன்களான கிளாஸ் பயங்கரமா இருந்தது? கிளைமேக்ஸ் பாருங்க, அதுக்கான ஒரு விஷயம் ஒரு ட்விஸ்ட் வந்து ஸோ எங்கேஜிங்காக இருக்கு, ஆடியன்ஸை க்ரூ பண்ணி வச்சிருக்கு. ஸோ ஹாப்பி. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கட்டுக்கா ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷமான ஃபீல் இருக்கு. அண்ட் ஹோப்பிங் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் இந்த படம். அண்ட் மெரி கிறிஸ்மஸ் டு எவ்ரிவன். ஆடியன்ஸ் நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க? எனக்கு நம்மளோட ஓன் ஃபிலிம்ல கொஞ்சம் நர்வஸ்னஸ் இருக்கா, ஆனா வெரி ஹாப்பி. இந்த வாட்டி பயங்கர மாசா இருக்கு. எப்படி சொல்றது, ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம். நல்ல மாசா இருக்கும். பசங்க பொண்ணுங்க எல்லாருமே நல்லாவே பார்க்கலாம். பயங்கரமா இருக்கு படம். நல்லா இருக்கு படம். உங்க பார்வையில எப்படி இருக்கு என் பார்வையில் என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப தலைக்கு செய்ய வேண்டிய பெரிய கதை. அது இவர் பண்ணியிருக்கிறாருன்னா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. விஷயம் என்னன்னா, நான் இந்த படத்துல எதிர்பார்த்து வந்தது தனுஷ் சாரோட சாங். அது அற்புதமா பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாருன்னு தான் சொன்னோம். இந்த மாதிரி கதைகளை கோவா கேங்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பாண்டிச்சேரி கேங்கு இந்த மாதிரி கேங்ஸ்லாம் இருக்குல்ல, இங்கேயும் கேங்கு தான் இருக்கு. ஸோ இந்த கேங்ஸுங்களுக்கு வார பிரச்சனைகளை அழகா தோல்வி வச்சு காமிச்சிருக்கிறாங்க. ஒரு புதுவிதமான கதையா தான் நான் இந்த கதையை நான் பார்க்கறேன். ரெண்டு பேருமே ஹீரோ, ரெண்டு பேருமே வில்லன். ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவரை முடிச்சு விட்டுருவாங்க, இவங்க தான் கிளாஸ்ல இது பண்ணிருப்பாங்க. நல்லா ஆக்ட் பண்ணிருந்தாரு. காமெடி கிடையாது, இது ஆக்ஷன் த்ரில்லர். காமெடியே கிடையாது, இது ஆக்ஷன் த்ரில்லர். ஹீரோயினி அவங்க வந்து காசுன்னு தான் இருப்பாங்க. அப்படிதான் அவங்களோட கேரக்டர் இருந்துச்சு. சைல்ட்ஹுட் இதெல்லாம் நல்லா காட்டியிருந்தாங்க. அதுலதான் இருக்கும். படம் சூப்பரா சூப்பர். படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்து? பெஸ்ட்டுங்க. படம் எப்படி இருக்கு? ரெட்டத்தலை சூப்பரா இருக்கு. படம் பயங்கரமா இருக்கு. ஒரு தலைக்கு தியேட்டர் பயங்கரமா அதிரும் சொல்லுவாங்க. இதுல ரெட்டத்தலை வேற டபுள் ஆக்ஷனா பண்ணிருக்காரு. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபைட் சீன்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஒரு பாட்டு இருக்கு, அதுவுமே பயங்கரமா இருந்துச்சு. ஓவரால் படம் சூப்பர் செம்மையா இருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குண்ணா. ட்விஸ்ட் எல்லாம் நிறைய இருக்குண்ணா. படம் சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. அது நல்லா என்ஜாய் பண்ணலாம். பயங்கரமா சூப்பரா இருக்கு. ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. வேற லெவல்ல இருந்துச்சு. நல்லாவும் பார்க்கலாம். செம்மையா இருந்துச்சு படம். ஜஸ்டிஃபை பண்ணாலும் கதையோட கரு நல்லா வேகமா இருக்கு. இவரெல்லாம் வந்து இன்னும் நல்லா வர வேண்டிய ஒரு நல்ல நடிகர். ஏன் இவருக்கு இன்னும் அந்த இது மாற்றி? ஆனா இந்த படத்துல ஒரு சீன் லாஸ்ட்ல சாம்சியஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஃபைட் பண்ற சீன்லாம் ரொம்ப நல்லா. ஆல் ஓவர்ல படம் சூப்பரா இருக்கானே. படம் வந்து கிறிஸ்துமஸ்க்கு கொண்டாடுறாங்க நல்லா. ஏன்னா இந்த படத்தை நான் வந்து இயற்கை பார்ட் 2-ஆ பாக்குறேன். ஆமா, ரெண்டு பேர் இருக்காங்க. கண்டிப்பா பாக்க ஃபேமிலியோட பாக்க. காமெடியில அதாவது பேராசைப்படக்கூடாதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு இந்த படம். மனுஷன் பணத்துக்காக அடிமையாகணும், அன்புக்காக அடிமையாகணும் எக்ஸாம்பிளா. ஓகே, ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு ஒரு டைட்டில் எடுத்துக்கிட்டு ரெட்டத்தலை நடிச்சிருக்காரு. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பா சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எண்ணில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சிப்பார், ரெட்டத்தலையையும் ரட்சிப்பார், சந்தோஷம் எண்ணில் பொங்குதே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் சொல்றேன். படம் சூப்பரு. தலைனாவே ஒருத்தர் தான், அது உங்களை எல்லாரும் சொல்லணும் அவசியம் இல்லை. ஒரு ஏகேக்கு அப்புறம் ரெட்டத்தலை கண்டென்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து டபுள் ஆக்ஷனால தான் ரெட்டத்தலை டாபிக் எடுத்திருக்காங்க, அந்த டைட்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் முருகதாசனும் அவரும் சொன்னாரு, எங்க தலைக்காக வச்சிருந்தாரு ஆஃப்டர் தீனாக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கும் எல்லாம் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. தனுஷனை சொல்ல மாட்டேன், தனுஷ் பாட்டு பாடியிருக்காரு. கண்ணம்மான்னு செமையா இருக்காது பாட்டு. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டண்ட். ஸோ அன்பறிவு அவர் தான், சாரி அன்பறிவு இவரு ஸ்டண்ட் அவர் தான் பண்ணியிருக்காரு. சாம்சியஸ் அவர் மியூசிக் வேற லெவல் பண்ணியிருக்காருங்க.
அதான் விக்ரம் வேதா அவர்லாம் பண்ணாங்க. ஸோ அதே டோன்ல வேற மாதிரி இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா கொடுத்துருக்காரு. எல்லாம் கண்டிப்பா வந்து தேட்டர்ல வந்து பாருங்க. பேரரசே பெருநஷ்டம். ஸோ அதுதான் ஒன்லைன் டேக். ஸோ இதுதான் ஒரு மெசேஜா சொல்லியிருக்காங்க இன்னைக்கு. சாங் வந்து அது மியூசிக் சூப்பர். சிஎம் தானே சூப்பரா வந்து மியூசிக் போட்டிருக்குது. அதே மாதிரி எதிர்நீச்சல் எடுத்து கெத்த காட்டிய அந்த வந்து கிறிஸ் திருக்குமரன் அழகா வந்து படத்தை எடுத்துட்டு போயிருக்காரு. கதை ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப ட்விஸ்ட்ல இருந்துச்சு. ஏன்னா இந்த கதையை வந்து ஆரம்பிச்சவரு கதை இலாக்கா வந்து நம்ம சுப்பிரமணிய சிவா திருடி எடுத்தாரு இல்லையா, அவருதான் கதை. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேவா படம்? வாழ்த்துக்கள், வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள், கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். உங்க பார்வையில ரெட்டத்தலை எப்படின்னா இருக்கு? என்னோட பார்வையில ரெட்டத்தலை சூப்பரா இருக்கு. உண்மையிலேயே வந்து மிரட்டி விட்டுருக்காப்ல அருண் விஜய் அப்படின்றது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அவரை தாண்டி வேற யாரையுமே நம்ம பார்க்க மாட்டோம், வேற யாரையுமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு நடிப்பு அருண் விஜய் சார்து பயங்கரமா நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே அது வந்து குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். கிளைமேக்ஸ் போர்ஷனை அவர் ஹேண்டில் பண்ண விதம் இருக்கு இல்லையா, வேற லெவல். ஒரு பாடி லாங்குவேஜ் ஒன்று மாறும் ஆட்டோமேட்டிக்கா, ஒரு மாதிரி நடிப்பாப்ல, அது மிரட்டி விட்டாப்ல மனுஷன். அவரை தாண்டி ஹீரோயின் சூப்பரா பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்த ரோல் நல்லா இருக்கு. அதே மாதிரி ஜான் விஜய் கண்டிப்பா சொல்லியே ஆகணும், சூப்பரா பண்ணியிருக்காரு. அவருமே நல்ல ஒரு படம் உண்மையிலேயே. நல்லா இருந்ததுப்பா. ஃபைட்ல ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இவர் படம், விஜயகாந்த் படம், இதெல்லாமே நல்லா பிடிக்கும். மாஸ்டரா அந்த பொசிஷன்ல ஃபிளாஷ்பேக் பார்த்தா உன்னோட நான் மாஸ்டரான்னு தெரியும். அதனால தான் ரெட்டத்துல ரெண்டு பேரும் கெத்துன மோட்ல போறதுனால டிஃபரன்ஸ். ஹீரோயின் கெமிஸ்ட்ரியில அது வந்து ஏமாத்தின்னு போறது, ஓடுறது. அது பொண்ணுங்கெல்லாம் நிறைய பொண்ணுங்கள காசுக்காக ஓடல, அதுதான் பச்சையா வச்சு ஒரு காட்டிடுறாங்க. இதெல்லாம் நான் தாராளமா வர வைக்கிறேன். ஆமா, உண்மையான காட்டிடுறாங்க. லவ் எத்தனை பேர் காசு கட்டி ஊத்து நீ உங்களை நீங்க அனுபவ பலனாலும் உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கலாம். அததான் வந்து பச்சையா காட்டிருக்காங்க. இதை மாதிரி பசங்க லவ்ஸ் எல்லாம் கண்டிப்பா போகணும். அதான் அவன் தான், அதுதான மெசேஜ். ஏன்னா லவ்ல ஒண்ணு மேல காசு தண்டான்னு காட்டுறாங்க. அது ஆகணும் தான், அதுதான் சொல்ல வரேன். பிரேக்கப் தான் ஆகணும். ஃபைட் எல்லாம் அப்படியே அதிர்ந்து அவங்களுக்கு சீட்ல ஃபீல் பண்ண முடியுது. மற்றபடி மியூசிக் எல்லாம் ஒண்ணு இருந்தா லெவல்ல செம்மையா சூப்பரா வந்திருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சவுண்ட் எஃபெக்ட், மியூசிக், அதுக்கப்புறம் வந்துட்டு சாங்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அருண் விஜய் சார் 2 கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரெட்டத்தலைன்றதுக்கு வர்த்தான மூவி சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் ரொம்ப கியூட்டா ஹேண்ட்ஸமா இருக்காருங்க, சொல்ல வார்த்தையே இல்ல. ஃபைட்ஸ் அப்படி பண்ணியிருக்காரு, வேற லெவல்ல இருக்கு ஃபைட் சீன்ஸ்லாம். செம்மையா இருக்கு. ஒரு மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஸ்டோரி வந்து அவர் கொடுத்துருக்காரு. நம்ம யோசிப்போம் அவர் டபுள் ஆக்ஷன் ஆல்ரெடி வேற நடிச்சிருக்காரு, அப்படிதான் இருக்க போகுது போல ஸ்டோரி. எப்படி வேற மாதிரி வியடா இருந்துச்சுன்னா மேபி இன்னும் கெட்டவங்களா காட்டியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப டிஃப்ரெண்டா யூனிக்கா கதை ஸ்கிரிப்ட் வந்து நம்ம ஒவ்வொரு செகண்டும் வந்து வேற மாதிரி யோசிக்கும் போது ஒவ்வொரு தடவை ட்விஸ்ட் மாதிரி அப்படி ஒரு என்னன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது மாதிரி இருக்காது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நீங்க போய் பார்க்கும் போது தான் தெரியும். நான் சொல்லினா உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, நீங்க போயிட்டு ஒன் டைம் வச்சு வாட்ச் பண்ணி பாருங்க. இன்னொருத்தர் டான்ன்றது லாஸ்ட்ல தான் தெரிஞ்சிச்சு. ஓவரால் படம் வந்து சூப்பர், எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். ஒரு டீசெண்டா இருக்கு, வல்கரான சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், எல்லா ஆடியன்ஸுக்குமே இது பார்க்கலாம். ரெட்டத்தலை அருண் விஜய் நம்பர் ஒன் அருண் விஜய் ஹேண்ட்ஸம் பாய், அருண் விஜய் ஸ்டைலிஷ் காய், அருண் விஜய் ஆல்வேஸ் மாஸ் ஸ்டார் ஆக்டர், அருண் விஜய் அருண் விஜய். எல்லாருமே தியேட்டர்ல வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படம் பயங்கரமா இருக்கு. தேங்க்யூ.